Hi, Lata ma'am. Ma'am, you're in mute. நீங்க மியூட்ல இருக்கீங்க. Okay, hi. Hi. Happy Women's Day. Same to you. Thank you. Thank you. So, ma'am, general உங்களை பத்தி சில இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. So, what you are, where you are from, your native, and how did it happen to do MBBS? I'm from Trivandrum only. Native Kolmangudida. Okay, okay. What about you? உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க first. என்ன பத்தியா? So, my name is Srilekha. So, நான் டேசிக்ரூல வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So, இனிஷியலா ஒரு 10 years I was in the teaching background. And now இப்போ டேசிக்ரூல ஜாயின் பண்ணி அட்மின்ல நிறைய ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா கோவிட் டைம்ல வி லான்ச் திஸ் டிசி லைவ் ரேடியோ ஃபார் த கம்யூனிகேஷன் ஃபார் இன்டர்னல் க்ரூமேட்ஸ். ஸோ நம்மளுக்கு 4 சென்டர் இருக்கு. ஸோ ஐ மீன் கர்நாடகால வந்து காப்புனூர் சென்டர், தமிழ்நாடுல 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. லைக் தூக்னா டிஎன் பாளையம், விழுப்புரம் அண்ட் திஸ் கொல்லுமாங்குடி, அண்ட் சென்னையில ஹெட் ஆஃபீஸ். ஸோ திஸ் இஸ் வாட் மீ. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா டிசி லைவ் ரேடியோல ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ லீட். ஸோ லைக் கிரியேட்டிங் அ கண்டென்ட், டாக்கிங் வித் த பீப்புள். ஸோ இது கம்ப்ளீட்டா இன்டர்னல் ரேடியோ தான். ஸோ சம்திங் லைக் தட் விச் ஐ எம் டூயிங் இட். And I'm married. I have one daughter. She's 10 years old. Where are you from? I'm Chennai. Chennai. இப்போ சென்னையில தான் இருக்கீங்க. Born, brought up, everything is Chennai. Okay. Yeah. என்னோட நேம் டாக்டர் லதா. Okay. நான் ஸ்கூலிங்லாம் இங்க தான் படிச்சேன். திருவாரூர் தான். என்னோட நேட்டிவ் கொல்லுமாங்குடி தான். Okay, okay. காலேஜ் வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அங்கதான் முடிச்சேன். ஓகே. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் பிஹெச்ல ஜாயின் பண்ணியாச்சு. பிஹெச்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளவுதான், பெருசா இல்லை. ஐ எம் ஆல்சோ மேரிட். Okay, great. Okay, so you are there with us on this Women's Special Day, ma'am. So for that, so we want you to cover the topic like, I mean, என்ன மாதிரி women's, I mean, என்ன மாதிரி issuesல எல்லாம் face பண்றாங்க, so how to overcome with that. So something generally whichever you feel like இது ரொம்ப important women's தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு எந்த விஷயங்களா இருந்தாலும் you can just talk to us, tell us and share. ஓகே, காமனான ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. ப்ராப்ளம் இஷ்யூஸ் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். காமனா நம்ம டே டு டே நம்ம ஃபேஸ் பண்றது ஃபேமிலி லைஃப் பிளஸ் வந்து ப்ரொஃபஷனல், இது ரெண்டத்தையும் ஃபேஸ் பண்ண தெரியாது எல்லாருக்குமே. ஓகே ஓகே, இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. அது நம்மளால வந்து ஒரு பிளான் பண்ண முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஓகே, ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ்ல ஸ்ட்ரெஸ், மத்தவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு, வீட்டுல ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டு நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அவ்வளவுதான். ஒழுங்கா நம்ம ப்ராப்பரா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட் ஹேபிட் இருக்காது. ஸ்டே ஹைட்ரேட்டட், எப்போதும் ஹைட்ரேட் தண்ணி குடிக்க மாட்டாங்க, பிளஸ் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து ஃபேமிலி லைஃப்னா உங்க கிட்ஸ், உங்க ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட், அவங்களுக்கு கொடுக்கற ப்ரியாரிட்டி நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி. ஆப்வியஸா வந்து உங்களோட நியூட்ரிஷன், அதனால டயட் கொஞ்சம் அன்பேலன்ஸ்ட் ஆகும். நீங்க இன்கேஸ் ஒரு 30+ இருந்தீங்கன்னா எவ்வளவு சொல்றது, நியூட்ரியன்ட் அவ்வளவா கிடைக்காது. அதனால உங்களுக்கு பேக் பெயின், டயர்ட்னஸ், மெமரி பவர் குறையறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தவங்கள பொறுத்துதான் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது. ஓகே ஓகே. இப்போ எங்க இருந்தாங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்து டயட் கான்சியஸா இருப்பாங்க. டயட் கான்சியஸ்ல சரியான நியூட்ரிஷன்ஸ் டயட் எடுக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நம்ம ப்ராப்ளம் பசி காரணமா இருக்கு. சோ நம்ம வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலியா நம்ம வந்து ஃபிட்டா வச்சுக்கணும் ஒரு பர்சன். இட் டிபெண்ட்ஸ்
யார் யார் எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்னு. Okay. So fine. Like if you want to give some tips on like no women to take over the health, இல்ல அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஜெனரலா டிப்ஸ் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? What do you want to say like to balance physical and professional life? So now all the women have to undergo with both the things. So men வந்து ஜெனட்டிக்காவே they are inbuilt, they have to think, but for women it was not genetic, right? Only in the last few centuries they started balancing both professional and personal. இல்லனா அவங்களுக்கு எப்பவுமே personal மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போல இருந்தே உமன்ஸ்னா எல்லாருமே மேபி நம்மளோட ஒர்க் லோட் இப்போ கம்மி முன்னாடி. ஓகே, மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் இருக்கிறதுனால சொல்றீங்களா? ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு காலகட்டத்துல எப்படியும் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பவுண்டரிஸ் மாதிரி செட் பண்ணணும். ஆபீஸ்ல உள்ள மேட்டர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது, ஆபீஸ்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டுல உள்ள திங்ஸ் ஆபீஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து மென்டலா வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணலாம். தென் டைம் எப்பொழுதும் பங்க்சுவலா இருக்க ட்ரை பண்ணணும். ஈவன் இப்போ உமன்ஸ்னா வந்து வீட்லயும் கொஞ்சம் குக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கும் வரணும்ல, மேரிட் உமன்ஸ்னா. அப்போ வந்து பிளான் மீல்ஸ், பிளான் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணணும். நாளைக்கு இந்த சமையல், நாளைக்கு இந்த ட்ரெஸ், ப்ரியாரிட்டிஸ், இந்த ஒர்க்கை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பண்ணணும், பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபேமிலிக்கு போயாச்சுன்னா ஆஃபீஸ மறந்துக்கணும், ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தா ஃபேமிலிய மறந்துக்கணும். ஓகே, பட் அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் தெரியல. பட் அதான் சொல்லுவாங்க விமன் இஸ் மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் அ டைம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விமன் பண்ற அளவுக்கு ஐ மீன் others can also do, but I think women will do more. So கிச்சன்ல சமைக்கும் போதே வெளியில என்ன நடக்குது, குழந்தைங்க என்ன பண்றாங்க, டிவில என்ன போகுது, வேற என்ன அட் அ டைம்ல வந்து மிஷின் போடுறது. So they are like multitaskers, or maybe because of that கூட ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்களா என்ன தெரியல. So this is part of the stress things. So like இப்போ வந்து நிறைய வந்து லைக் விமன் ஆர் கெட்டிங் ப்ராப்ளம் இந்த யூட்ரஸ், அந்த மென்சுரேஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாலாம் because of the stress. One is because of the stress and the way of life living span, the way they live, pattern of அவங்களோட ஒர்க்கா இருக்கலாம். சில பேர் டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல டே அண்ட் நைட் ஷிஃப்ட் வந்து மாறி மாறி வரும். சோ அந்த மாதிரி விஷயத்தினால கூட அவங்களுக்கு அந்த சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட் டு யூ வாண்ட் டு சே லைக்? ஆக்சுவலா மென்சுரல் ப்ராப்ளம்ஸ், மென்சுரல் டிசார்டர்ஸ்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ என்ன சொல்றதுன்னா, இல்ல இது இப்ப ரொம்ப காமனா இருக்குல்ல இப்போ இந்த இஷ்யூஸ் வந்து காமன். எதுவா இருந்தாலும் நீங்க அட்லாஸ்ட் நீங்க கொண்டு வர்றது ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் டயட். இது ரெண்டும் இல்லாததுனாலதான் வந்துட்டு இப்போ நிறைய வந்து பிசிஓடி, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாமே ப்ராபப்ளி ரூட் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் பிளஸ் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே ஓகே. வந்து அடிக்குவேட் ஸ்லீப், யாருக்குமே அடிக்குவேட்டா ஸ்லீப் இருக்காது. இப்போ யாருமே ஸ்லீப், அது அடிக்குவேட் ஸ்லீப்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது மெடிகேஷன்ஸ்ல. நம்மளா வந்து அதை ட்ரைன் பண்ணிக்கிறது, கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், நல்ல தண்ணி குடிக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், நல்ல ஹெல்தியா சாப்பிடணும்னு நம்ம பிளான் பண்றதுதான். இதுல இந்த ஃபேக்டர்ல ஏதாவது ஒண்ணு நம்ம கம்மியா பண்ணா கூட நம்மளோட மென்டல் ஹெல்த் பிளஸ் பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆனதோட அவுட்கம் தான் இந்த மாதிரி. இப்போ I think handling the stress and all, it depends upon the person. But if you நீங்க இப்போ nutritious food அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? So there are different type of diets nowadays. Paleo diet, fruit diet, water diet, அப்புறம் வந்து like fasting diet, அந்த மாதிரி நிறைய ways of diet has come. People are undergoing with all the experiments with the body. They are not analyzing whether this diet will suit them or not.
because everything depends upon the immunity, your sugar level, salt level, what is, everybody is different from each one, right? But if you want to say generally nutritious food abdina, what they can have, like, so like or routine or food habit abdina, what are the types of food they can have? So நீங்க சொல்ற அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கலாம், the lack of protein, lack of calcium. See, I feel like women should have enough calcium and iron. I mean, bone strong இருக்கிறதுக்கும் சரி, இல்ல bloodக்காகவும் சரி, they should have a rich in iron, rich in calcium, all these things. So அந்த மாதிரி ஒரு complete diet na, what it can be a regular which is easy for them to take it, like suggestions of foods. நீங்க உங்களோட டயட் பிளான் சொல்லுங்க. நீங்க மார்னிங் ஆக்சுவலா என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பீங்க, என்ன லஞ்ச் எடுப்பீங்க, அது சொல்லுங்க. நான் அதை சொல்றீங்க. So usually morning I'll just empty stomach la I'll just take 1 glass of warm water, which is 200 to 250 ml. Then from there I'll take a 1 hour break and I'll have my health drink சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த ராகி கம்பு அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவேன். Then I'll have இட்லி, மேண்டேட்டரி எங்க வீட்டுல இருக்கும். ஸோ இட்லி, சாம்பார், சட்னி, அது ஒரு 3 to 4 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் வில் ஹாவ் வீட்டுல எல்லாருமே வந்து முருங்கீரை சூப் டெய்லி குடிப்போம், which is default. அது ஒரு கிளாஸ். அண்ட் ஈவினிங் as usual we'll have vegetables. So we make sure that ஒரு green vegetable is there. ஸோ வாரத்துக்கு 2 நாள் கீரை, ஸோ ஒரு நாளைக்கு வெஜிடபிள் ரைஸ். ஸோ அந்த மாதிரி டயட்ஸ் தான் போகும். ஸோ ஈவினிங் 4:30 அந்த மாதிரி we'll take any one fruit like. And night we'll make sure that before 7:30 to 8 we finish our dinner with light food, not with heavy, like முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் அவாய்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வில் ஹேவ் வித் குட் டின்னர் லைக் தோசா, சப்பாத்தி, அந்த மாதிரி வில் ஃபினிஷ் இட் அப் அண்ட் வில் க்ளோஸ் த டின்னர். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டோம். So this is the diet. மாதிரி பேட்டர்ன் கூட நாளா ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமா, பேலன்ஸ். ஆனா எங்களுக்கு அப்படி இருக்காதுல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு இது ஆக்சுவலி ஒர்க் வீட்ல இருக்கறனால I am able to do. If the same I'm going to office and I have to carry everything in a bag and I have to just do all these things. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அப்புறம் நீங்க ஆபீஸ் போகணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துப்பீங்கல்ல மார்னிங். அதே மாதிரி பெட் டைம் வந்து கரெக்டா போகும், அர்லியா பெட் டைம். இந்த மாதிரி எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரே சேம் ரூட்டா வந்து ஃபாலோ பண்ண முடியாது டயட்ல. எஸ், எப்பொழுதும் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல ஒரு நிறைய plenty of waters நம்ம டெய்லி ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். நம்மள 2 to 3 liters waters per day. ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும். ஃபுட் ரிச் இன் புரோட்டீன், ஒமேகா 30+ மேல உமன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பிளஸ் வந்து கால்சியம், அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் நிறைய கலந்த ஃபுட்டா எடுத்துக்கணும். அது இப்படிதான் சாப்பிடணும், இந்த டைம் சாப்பிடணும் அப்படி கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களால எவ்வளவு கலோரிஸ் தேவையோ அதுல இந்த கலோரிஸ்ல வந்து இப்போ ஒரு 1200 கலோரிஸ் எனக்கு தேவை அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒர்க் ஸ்டைல பொறுத்துதான் கலோரிஸ் வந்து மாறும். சில பேர் நம்மளாம் இப்போ செடென்டரி ஒர்க்ஸ் இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஹெவி ஒர்க் ஜாப் இருக்கும், சில பேருக்கு ஜாப் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கலோரிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிப்போம். அந்த கலோரிஸ்ல வந்துட்டு எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும். கார்ப்ஸ், ஃபைபர், புரோட்டீன்ஸ், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அவ்வளவுதானே தவிர இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எது கிரீனா இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நல்லா சாப்பிட்டுட்டு, பிடிக்காததுக்கு கொஞ்சமா சாப்பிடணும், அவ்வளவுதான். சில பேருக்கு பாகற்காலாம் பிடிக்காது, ஆனா பாகற்காலாம் நல்லது. நம்ம அந்த டயட்ல வந்துட்டு எப்போதுமே எல்லாருமே பீட்ரூட், கேரட் அந்த மாதிரியே தான் சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ் சீசனல் வெஜிடபிள்ஸ் ஒரு ஊருக்கும் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீசனல் எந்த சீசன்ல வாட்டர்மெலன் வந்து இந்த சீசன்ல கிடைக்குதுன்னா சாப்பிட்டுருக்கோம். டயட்டும் எடுத்திருக்கோம், பேலன்ஸ்டா எடுத்துக்கணும். பட் இப்ப வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா டைம்ல கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஹைபிரிட் மூட் வந்து. சோ அப்பெல்லாம் வந்து சொல்லுவோம் சம்மர்னா மேங்கோ, இப்படி இந்த அப்புறம் வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன்லயே நிறைய வெரைட்டிஸ் வந்து எல்லா டைமும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சேலஞ்ச். பட் ஒரு சைடு என்னன்னா நம்ம நினைக்கிற ஃபுட்ஸ் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், அதுவும் இருக்கு. பட் ஹவு ஃபார் வி ஆர் டேக்கிங் இட் என்றதுதான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு இல்லையா. ஸோ ஆன் திஸ் ஸ்பெஷல் ஆஃப் விமென்ஸ் டே, I want you to give some advice for the women. What are the things they can take away and what are the things they can do to keep them chill?
something, your advice. பெருசா எதுவும் இல்ல. அவங்க மென்டல் ஹெல்த் நார்மலா பாத்துக்கணும். ரொம்ப எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிக்க கூடாது. ஈவன் இந்த ஆபீஸ்ல எல்லாம் காசிப்ஸ் எல்லாம் வெரி காமன் இல்ல. எஸ், காசிப்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் இருக்குதான் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து நெகட்டிவா இருக்கிறத வந்து நமக்கு அது ஓகே இல்ல அப்படின்றத வந்து அவங்க தூரம் போயிடணும். அவாய்ட் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் பெருசா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கோ இப்படி வச்சுக்கணும் அப்படி முடியாது. யாராலையும் சொன்னா கூட சில பேரால ஒரு 2 days கூட ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ காமன் ப்ராப்ளம்ஸ், இப்ப ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ்னால அப்படின்னு சொன்னா கூட அதையே நினைச்சு சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. அக்ரி. ஸ்ட்ரெஸ் ஒருவேளை எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ஒருவேளை அதனால இருக்குமோ, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவா செய்தனால அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. சோ அந்த டபுள்ல ஸ்ட்ரெஸ் ஆயிடும். டேக் இட் ஈஸி. சோ யாராவது கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹேர் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ஐயோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரெஸ் அவங்களும் இருக்காங்க. சோ மோஸ்ட்லி லைக் விமென்ஸ் வந்து ரொம்ப பியூட்டி கான்சியஸா இருக்கும்போது யாராவது ஒரு குறை சொல்லிட்டா கூட அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐ திங்க் தோஸ் ஆர் பார்ட் ஆஃப் த லைஃப். ஹேர் ஃபால்க்கெல்லாம் பேசிக் திங்ஸ் விட்டுருவாங்க. ஈவன் கேன்சர் வரைக்கும் போயிடுவாங்க. ஆமா, நிறைய நான் இங்கேல பாத்திருக்கேன். ஹேர் ஃபால் மொபைல் கூகுள் இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூகுள்ல சர்ச் பண்ணாங்க, கூகுள்ல ஃபர்ஸ்ட் வரதே கேன்சர்னு வந்துட்டு தான் மீதி டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். சோ ஐ திங்க் அத பத்தி கொஞ்சம் கேட்ஜெட் நிறைய யூஸ் பண்ற வசதி நமக்கு வந்து எல்லாமே அடிக்குவேட்ல இருந்து இன்அடிக்குவேட்டா போயிடுச்சு. இன்அடிக்குவேட் ஸ்லீப், இன்அடிக்குவேட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஓரளவு எல்லாரும் மென்டலா கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாதுல்ல. ஆமா, இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா முதல்ல டைம் பாஸ் பண்றதே வந்து இப்ப மொபைலா தான் இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள். ஐ திங்க் மொபைல்னாலதான் ஸ்ட்ரெஸ் வரதை மறந்து போயிட்டு ஸ்ட்ரெஸ் வரும்போது மொபைல் கிட்ட போயிடுறாங்க. ஐ திங்க் தே ஷுட் கீப் த மொபைல் அவே ஃப்ரம் வென் இட் இஸ் நீடட். தேவையாருக்கு மட்டும் எடுத்து பேசிட்டு வச்சுட்டாங்கன்னா ஐ திங்க் they know what they want to do. அந்த விஷயத்துல வெரி ஷுர். Thank you Lata ma'am. Had a very good time. You were so simple and so sweet for the way you were sharing with us. So ஒரு ஃபீலே இல்ல we are talking with the doctor, அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லாம you made us to feel very comfortable to talk with you. Thanks for that. So I think Kollu people is waiting for you to cut the cake and start their celebration. Please enjoy the Women's Day with us. And once again, happy Women's Day to you, your friends, everybody who's around you today. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you. Yeah.